அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெண்டிங் வால்யூம் ஜோன், இன்ஸ்டிடியூஷனுடைய பெண்டிங் வால்யூம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத நம்ம நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு பார்க்க போகிறோம். இதோடைய கேல்குலேஷன் வந்து அட்வான்ஸ் மார்க்கெட் கிளாஸில் நம்ம சொல்லித்தரோம். கிளாஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இன்றைக்கி சார்ட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க சார்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் சார்ட். நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு வால்யூம் ஜோன் இருக்குது கீழே, அது 21,276 இந்த ரேஞ்சில் ஒரு வால்யூம் ஜோன் நமக்கு இருக்கிறதுனால மார்க்கெட் திரும்பவும் மேலே ஏறுறதுக்கு அதிகமாக முயற்சி பண்ணும். ஆனால் டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அது 21,720லையும் 21,920லையும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வால்யூம் இருக்கிறதுனால அதிகமாக மார்க்கெட் டவுனில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் சார்ட் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு சார்ட் பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோட சார்ட். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் பெண்டிங் வால்யூம் ஜோனில் வந்து இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது. சரிங்களா, இப்போதைக்கு மார்க்கெட் லைட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 20,100க்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆகும்போது ஒன்ஸ் ஒரு அப் ட்ரெண்டில் தான் மெயின்டைன் ஆகும். அண்ட் திரும்ப அது மேலே ஏறினா கூட அது 20,654 அந்த ரேஞ்சுக்கு கீழே இறங்கலாம், இல்லை 20,904 அந்த ரேஞ்சில் கீழே இறங்கலாம். இந்த ரெண்டு ரேஞ்சில் மிகப்பெரிய வால்யூம் இருக்கிறதுனால அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் பார்க்குறோம். ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்க சார்ட் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். ஒரு அப் ட்ரெண்ட் வால்யூம் பார்த்திங்கன்னா அது 44,691 ஒரு அப் ட்ரெண்ட் வால்யூம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் டவுன் ட்ரெண்டுன்னு பார்த்திங்கன்னா 45,809லையும் 46,309லையும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம தரப்பில் வந்து அவைலபிள் இருக்கிறதுனால ஓவராலாக டவுன் ட்ரெண்ட்லேயே தான் மார்க்கெட் இருக்கும். மேலே ஏறினாலும் அதிகபட்சம் இறங்க தான் அதிகமாக முயற்சி பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட மார்க்கெட் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். நம்ம டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம தரப்பில் அட்வான்ஸ் கிளாஸ் மட்டும் இல்லாமல் நம்ம தரப்பில் பேசிக் கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறோம். மார்க்கெட்டுக்கு நாங்கள் புதுசு, இப்போ தான் மார்க்கெட்டுக்கே வரோம், எனக்கு மார்க்கெட்னா என்னென்னே தெரியாதுன்றவங்களுக்கு ஃப்ரம் 0 to கேஷ் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர் மார்க்கெட்னா என்ன அப்படின்றதையும் ஸ்டாக் செலெக்ஷன் உங்களுக்கு கற்றுத்தரோம். அந்த டைம் உங்களுக்கு கோல்டன் ரூல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லித்தரோம், ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபார் பிகினர்ஸ்க்கு. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் அட்வான்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம். அதே டைம் ஆப்ஷனுக்கான கிளாஸ் எடுக்கிறோம். ஆப்ஷன் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். உங்களுக்கு பேசிக் ஆப்ஷன் கிளாஸ் இருக்கும். அது மாதிரி ஆப்ஷன் செயின்னா என்ன, அண்ட் தென் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அது ரைடிங்னு சொல்லுவாங்க, ரைட்டிங், அந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று நம்ம சொல்லித்தரோம். சரிங்களா, இதெல்லாம் நம்மளோட கிளாஸ் வரும். விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.